வணக்கம். நான் டாக்டர் தியாகராஜன், நங்கநல்லூர் தில்லை நகரில் உள்ள PM மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை பிஹைவ்ஸ் உறுப்பினர் அண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த். ஒவ்வொரு வருடமும் ஜூன் 14 அன்று உலக இரத்த தான தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த உலக இரத்த தானத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், பாதுகாப்பான இரத்தம் மற்றும் பொருட்கள் அவர்களின் சேவை குறித்து விழிப்புணர்வை உயர்த்துவதற்கும், தன்னார்வ இரத்த தானம் அளிப்பவர்களின் உயிர்காக்கும் இரத்த நன்கொடைக்கு நன்றி கூறும் விதமாக இந்த தினம் அமைகிறது. நாம் தரும் இரத்த தானம் சிறுதுளிதான் பெருவெள்ளமாய் உயிர்காக்க உதவியுமே. இரத்த தானம் உயிர் தானம் செய்து தன்மைப்போமே. பிறருயிரை தன்னுயிராய் நினைத்துதான் செய்வோமே. மனிதனாக நல்ல செயல் செய்திடுவோம். உயிர் காக்க உயிரம் தந்து உயிரை காத்திடுவோம். மனிதனாக பிறந்து விட்டோம், நல்ல செயல் செய்திடுவோம். உயிர் காக்க உயிரம் தந்து உயிரை காத்திடுவோம். ஒரு துளிதான் சிறு துளியாய் பெருகிட உதவியுமே. தானத்திலே சிறந்த தானம் நாம் தரும் இரத்த தானம். இரத்த தானம் உயிர் தானம் வைக்கும் மேலும் இரத்த பிரிவுகள் ABO என்ற வகைகளை கண்டுபிடித்த மாபெரும் விஞ்ஞானி கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர் அவருடைய பிறந்த நாள் இந்த ஜூன் 14 ஆகும். அவரையும் கௌரவிக்கும் விதமாக இந்த நாளில் உலக இரத்த தான தினமாக கொண்டாடப்படுகிறது. இரத்தத்தின் அடிப்படை தகவல்கள். நமது இரத்தம் ஒரு திரவ நிலையில் உள்ள ஒரு திசு போன்றது. இரத்தம் மனிதனுடைய செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன், சத்து பொருட்கள் மற்றும் ஹார்மோன்களை எடுத்து செல்லும். ஆணின் உடம்பில் உள்ள இரத்தத்தின் மொத்த கொள்ளளவு 5.5 லிட்டர்ஸ். பெண்ணின் உடம்பில் உள்ள மொத்த கொள்ளளவு 4.5 லிட்டர்ஸ். இரும்பின் மனமும் இரும்பின் சுவையை கொண்டது நமது இரத்தம். இரத்தத்தின் பகுதி பொருட்கள். திடப்பொருள்கள் பார்த்தோம்னா இரத்த செல்கள் 45% இருக்கு. திரவ பொருள் என்னன்னா பிளாஸ்மா 55% இருக்கு. இந்த பிளாஸ்மா என்பது உப்பு, சர்க்கரை மற்றும் புரதங்களின் கலவை. நம்ம இரத்த செல்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளும். சிவப்பு அணுக்கள் 96%, வெள்ளை அணுக்கள் 3%, தட்டணுக்கள் தட் இஸ் பிளேட்லெட்ஸ் அது 1%. இரத்த பிரிவுகள், முதன்மை பிரிவுகள் ABO. இரத்தத்தின் பணிகள் என்ன? எடுத்து செல்வது ஆக்சிஜன், ஊட்டச்சத்துக்கள், ஹார்மோன்கள், தாது பொருட்கள். கழிவு நீக்கம் என்ன செய்து? கார்பன் டை ஆக்சைடு, யூரியா. நோய் எதிர்ப்பு ஆற்றலை உண்டாக்குகிறது இரத்தம். காயங்களை குணப்படுத்துகிறது. உடலின் வெப்பத்தை சீராக வைத்து. இரத்த தானத்தின் அவசியம். ஒவ்வொரு ஆண்டும் நமது தேசத்தின் மொத்த தேவை சுமார் 4 கோடி யூனிட்கள் தேவை. ஒரு யூனிட் அப்படின்னா 350 ml ஆஃப் பிளட். ஆனால் கிடைக்கப்படுவதோ வெறும் 45 லட்சம் யூனிட்கள் மட்டுமே.
இந்த உயிர் காக்கும் ரத்தம் எதற்கெல்லாம் பயன்படுகிறது? அறுவை சிகிச்சை, விபத்து, தலசீமியா, கீமோதெரபி. இப்பொழுது பாதுகாப்பான ரத்தம், சேஃப் பிளட் பத்தி பேசுவோம். வயது 18 வயதிலிருந்து 65 வயது இருக்கலாம். எடை 45 கிலோக்கு மேல இருக்கணும். ரத்த அழுத்தம் 120/80 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. ரத்த சர்க்கரை அளவு 80 140 மில்லிகிராம் பர் டைல்யூஷன் இருக்கணும். ஹீமோகுளோபின் 8.5 கிராம்% மேல இருக்கணும். தொற்று நோய் இல்லாதவங்களா இருக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு மாதிரி ரத்த தானம் செய்ய வேண்டும். இப்பொழுது பாதுகாப்பற்ற ரத்தம், தட் இஸ் அன்சேஃப் பிளட் பத்தி பேச போறோம். உயர் ரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை பெறுபவர்கள், சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லாதவர்கள், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளானோர், ரத்த சோகை உள்ளவர்கள், எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோயாளிகள், வலிப்பு நோயாளிகள், டயாலிசிஸ் செய்து கொள்பவர்கள், உறுப்பு மாற்று சிகிச்சை மேற்கொண்டவர்கள், தீவிர குடி மற்றும் போதை பழக்கம் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் பிளட் கொடுக்க கூடாதுங்க. சில வழிமுறைகள், ரத்த தானம் செய்வதற்கு முன் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள். உணவு சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து ரத்த தானம் செய்வது நல்லது. மோர் போன்ற பானங்களை குடிக்க வேண்டும். கார்பனேட்டட் குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். புகைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும். ரத்த தானம் செய்த பின் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். ரத்த தானம் செய்த பிறகு குளிர்பானம், பிஸ்கட் போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு ஒரு 15 நிமிஷம் ஓய்வு எடுக்க வேண்டும். ரத்த தானம் எடுத்த இடத்தில் ஒட்டப்பட்ட பிளாஸ்டரியை 4 அல்லது 6 மணி நேரம் இருக்க வேண்டும். அதுக்கு முன்னால் எடுக்கக்கூடாது. 1 மணி நேரம் கழித்துதான் புகைப்பிடிக்கலாம். 24 மணி நேரம் கழித்துதான் மது அருந்தலாம். ரத்த தானத்தின் நன்மைகள்: இரத்த பிரிவு மற்றும் தொற்று நோயை அறிந்து கொள்ளலாம். இயற்கையாக ரத்தம் புதிதாக உடலில் உண்டாகும். மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் ஏற்படாமல் இருக்க வாய்ப்புண்டு. ஹீமோகுளோபின் அளவு சீராக இருக்கும். ரத்தம் அழுத்தம், பிபி அதுவும் சீராக இருக்கும். ரத்த உற்பத்தியை அதிகரிக்கும் சில உணவு வகைகள்: கீரை, பீட்ரூட், நெல்லிக்காய், நாவல் பழங்கள். சில உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். ரத்த தானத்தின் போது 350 மில்லி லிட்டர் ரத்தம் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது மற்றும் ரத்த தானம் செய்வதனால் மயக்கம் ஏற்படாது. RH நெகட்டிவ் பிளட் RH பாசிட்டிவ் நோயாளிக்கு செலுத்தக்கூடாது. பெரும்பாலும் தேவைப்படும் குரூப் O. 35 நாட்களுக்கு மேல் சேமித்து வைத்திருக்க கூடாது. ரத்த கொடை முகாம்களில் யாராவது பாம்பே O ரத்த பிரிவு இருந்தால் அவர்கள் ரத்த நன்கொடை கொடுக்கக்கூடாது. அன்பான பொதுமக்களே, துடிப்பான இளைஞர்களே, ரத்த தானம் செய்வோம், பல உயிர்களை காப்போம். பிளட் டொனேஷன் இஸ் a gift of life. நன்றி, வணக்கம். ரத்த தானம் செய்வோம், பல உயிர்களை காப்போம். ரத்த தானம் செய்வோம், பல உயிர்களை காப்போம். ஜெய்ஹிந்த். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.